சொல்லப்படுகிறது என்பதாக. ஒன்று ஜும்மாவுடைய இரவு, வியாழக்கிழமை இரவு. இன்னொன்று லைலத்துல் அத்ஹா, குர்பானி ஈது பக்ரீத் பெருநாளுடைய அன்றைய இரவு. லைலத்துல் ஃபித்ர், ஈதுல் ஃபித்ருடைய இரவு, பெருநாள் முதல் காலையில் கொண்டாடினா அந்த அன்றைய இரவு. அதே போல ரஜப் மாதத்தின் முதல் இரவு, அதே போல ஷாபான் மாதத்தின் 15ஆம் நாள் இரவு, பராத் இரவு. இந்த 5 இரவுகள் அல்லாஹ்விடத்தில் துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படுகிறது என்பதாக நமக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார். அப்ப துஆ ஒப்புக்கொள்ளப்படுற இரவு, அந்த இரவை நாம் பேணுதலாக பாதுகாக்கணும். நாயகம் சொல்றதுக்கு ஒரு செய்தி வருகிறது. அதாவது ஈதுல் ஃபித்ருடைய இரவு வந்து விட்டால் வஹிய துஸம்மா லைலத்துல் ஜவாயிஸ், அன்றைய இரவுக்கு கூலி வழங்கப்படும் இரவு என்பதாக பெயர் சொல்லப்படுகிறது. அஅத்தல்லாஹுல் ஆமிலீன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், அல்லாஹ் தஆலா அமல் செய்தவர்களுக்கு அன்றைய இரவில் கணக்கில்லாமல் கூலி வழங்குகிறான். கூலி வழங்கப்படுகிற அந்த இரவில் நம்ம தூங்கிட்டு இருக்கலாமா? யோசிச்சு பார்க்கணும். அந்த ஹதீஸை அறிவிக்கிற அறிவிப்பாளர் சொல்கிறார், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கேட்டேன், அந்த பாவம் மன்னிக்கப்படுகிற இரவு வந்து லைலத்துல் கத்ர் இரவு என்பதாக மக்கள் சொல்கிறார்களே என்று சொன்னபோது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யா ஹசன் இன்னல் ஆமில இன்னமா யுதா உஜ்ரத்தஹு இன்த ஃபராஹிஹி வதாலிக லைலத்துல் ஈத் என்று பெருமானார் சொன்னார்கள். அதாவது ஹசனே, அதாவது பொதுவாக வேலை செய்பவர்களுக்கு வேலை செய்து முடித்தவர்கள் தானே கூலி கொடுக்கப்படும். லைலத்துல் கத்ர் இரவிலே கூலி வழங்கப்படுவதில்லை. ரமதானின் அதாவது ஈது பெருநாளுடைய இரவு, எல்லா ரமதானுடைய அமல்கள் எல்லாம் முடிவிற்று பெருநாளுடைய இரவு இருக்கிறது, அதுதான் கூலி வழங்கப்படுகிற இரவு. வேலையாட்களுக்கு வேலை செய்து முடித்தவர்கள் தானே கூலி வழங்கப்படும் என்று பெருமானார் சொன்னார்கள். எனவே அந்த ஈதுல் ஃபித்ருடைய இரவும் மிக கவனத்தில் நாம் வைக்க வேண்டும். ஆனால் நம் சமுதாயத்தில் அந்த இரவு என்பது ஷாப்பிங்கான நாளாக ஆகிவிட்டது. இறைச்சி கடையில போய் மக்கள் கூட்டம் கூட்டமாக நிற்கிறார்கள். கடை வீதிகள்ல மக்கள் கூட்டம் கூட்டமாக அந்த இரவுகளில் நேரத்தை வீணாக்குறார்கள். பெண்கள் எல்லாம் மருதாணி ஓடுவதிலே அந்த இரவை கழிக்கிறார்கள். இப்படியாக பிரியாணிக்கான தயாரிப்பிலே அந்த இரவை கழிக்கிறார்கள். இப்படித்தான் அந்த இரவு செல்கிறதை ஒழிய அது பாவம் மன்னிக்கப்படுகிற இரவு, துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படுகிற இரவு, கூலி வழங்கப்படுகிற இரவு என்கிற அந்த கவனம் மக்களுக்கு வருவதில்லை. அந்த இரவு குழுவுக்காக கழிக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அன்றைய பெருநாளுடைய பஜ்ரில் கூட பல பேர் கலந்து கொள்வதில்லை. முடிந்த அளவுக்கு நாம் அந்த பெருநாள் இரவில் கொஞ்சமாவது அதிகம் அமல் செய்யணும், தஹஜ்ஜத் போன்ற வணக்கத்தை நிறைவேற்றணும், பஜ்ரையும் விடாம தொழுகணும். இதுக்கான முயற்சி நாம் எடுத்துக்கொள்ளும். அதே போல